காரனோடை அருகே முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பை அடுத்து மூடப்பட்ட டாஸ்மாக் கடை அடுத்த நாளை திறக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பை அடுத்து மூடப்பட்ட இந்த டாஸ்மாக் கடை அடுத்த நாளை திறக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொன்னேரியில் நடைபெற்ற ஜமாபந்தியில் கடையை மூட வலியுறுத்தி மக்கள் மனு அளித்தனர். டாஸ்மாக் கடையை மூடாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இப்போ இந்த 717 கடையில் எடுக்கிறதா சொல்லி அறிவிப்பு கொடுத்த மறுநாள் மட்டும் மூடிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இல்லைன்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2 வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த 2 வாரம் டைமும் போயிடுச்சு. அப்புறம் 30ஆம் தேதி 31ஆம் தேதின்ற அந்த ஒரு டேட்டு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் மூடாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க.